இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுதொப்பது இல். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இலங்கையின் வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக மட்டுமல்ல, தமிழ் பேசும் மக்களின் கூட்டு மனசாட்சியில் ஆறாத காயமாகவும் பதிந்திருக்கிறது. தேவாலயங்களில் உயிர்களை இழந்த சிங்கள மற்றும் தமிழ் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அதன் பின்னர் சந்தேகம், வெறுப்பு மற்றும் இனவாத அரசியலின் சுமையை சுமக்க நேரிட்ட முஸ்லிம் சமூகமும் மறைமுகமாக பாதிக்கப்பட்டவர்களே. எனவே உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டும் போராட்டம் என்பது ஒரு சமூகத்தின் பிரச்சனை அல்ல, அது இலங்கை மக்களின் ஒட்டுமொத்த நீதிக்கான குரலாகும். சமூக நீதி கட்சியின் தலைவர் சட்டத்தரணி அர்க்கம் முனீர் தலைமையில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்னால் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முழு முஸ்லிம் சமூகமும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் பாரபட்சமற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைக்கு ஆதரவளிக்கிறது என பகிரங்கமாக வலியுறுத்தியது வரலாற்று பொறுப்புணர்வின் வெளிப்பாடாகும். முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சில செயல்முறைகள் தீவிரமாக முன்னேறுகின்றன, அவற்றுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என குறிப்பிட்டது மறைமுக ஆதரவாகும். அதேபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீனும் விசாரணைகளை குழப்ப முயலும் இனவாத சக்திகளுக்கு எதிராக முஸ்லிம் மற்றும் சிறுபான்மை அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக குரல் கொடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளதும் வரவேற்கத்தக்கதாகும். இது கொழும்பில் மட்டும் எழுந்த குரல் அல்ல. நேற்று மட்டக்களப்பிலும் முஸ்லிம்களை தீவிரவாத வட்டத்துக்குள் அடைக்காதே ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துங்கள் என்ற கோஷங்களுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டுமே தவிர முழு சமூகங்களையும் குற்றவாளிகளாக சித்தரிக்கும் அரசியலை நிராகரிக்க வேண்டும்